Hi friends, நம்ம DSP Digital Signal Processing நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யூனிட் 2 Discrete Time System Analysis. ஸோ அதில் சொல்யூஷன் பை டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுங்கிற டாபிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் பை யூசிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதில் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் இன்புட் கொடுத்தா வி வில் கெட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ், அது ஒரு மாடல். அடுத்து செகண்ட் மாடல் வந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் மாடலில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ வில் கெட் தி இன்புட், ஐ வில் கிவ் இன்புட் ஆஸ் ஸ்டெப் இன்புட். ஸோ ஐ வில் கெட் தி அவுட்புட் ஆஸ் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் மாடல். ஸோ தேர்ட் மாடல் இஸ் யூசர் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ். இம்பல்ஸ் இன்புட்டும் கிடையாது, ஸ்டெப் இன்புட்டும் கிடையாது, நம்மளே ஒரு இன்புட் டிஃபைன் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த இன்புட்டுக்கு வாட் இஸ் தி ரெஸ்பான்ஸ், சிஸ்டத்தோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தேர்ட் மாடல், யூனிட் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ போன வீடியோஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் மாடல் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அடுத்து வி ஹவ் சால்வ்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ ஸ்டெப் இன்புட் கொடுத்தா எப்படி அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூசர் டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ் மாடல். ஸோ நம்மளே ஒரு இன்புட்டை டிஃபைன் பண்ணிக்கிட்டு அந்த இன்புட்டுக்கு எப்படி அந்த சிஸ்டம் அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ஸோ இந்த ப்ராப்ளம். ஸோ யூசிங் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் determine the response y of n for n greater than or equal to 0 if y of n is equal to 1 by 2 y of n minus 1 plus x of n, where x of n is equal to 1 by 3 whole power n u of n. So இங்க impulse inputம் கிடையாது, step inputம் கிடையாது. My input is x of n is equal to, என்னோட input என்ன, x of n is equal to 1 by 3 whole power n u of n. So this is my input. ஸோ இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y of minus 1 is equal to 1 அப்படின்னு. ஓகே சார். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ y of n equal to 1 by 2 y of n minus 1 plus x of n. Okay. So take z transform on both sides. Taking z transform on both sides, we get y of z is equal to 1 by 2 into y of n minus 1. So y of n minus 1 எப்படி எழுதலாம் அப்படின்னா, z transform எடுத்தா z inverse y of z plus y of minus 1. y of minus 1 plus x of n க்கு z transform எடுத்தா it is x of z. ஓகே சார். ஸோ இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 by 2 into z inverse y of z plus initial condition is 1 plus x of z. ஸோ இந்த 1 by 2 0.5 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ into z inverse y of z plus 1 plus x of z. So here y of z. ஓகே சார். ஸோ இப்போ வந்து x of z கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, input is x of n is equal to 1 by 3 whole power n u of n. So இதுக்கும் take z transform on both sides. So z transform எடுத்தா x of n க்கு z transform எடுத்தா we get x of z equal to 1 by 3 whole power n u of n. So it is in the form of a power n u of n. So a power n u of n க்கு z transform எடுத்தா we get z by z minus a. So I will get z divided by z minus 1 by 3. Okay. So x of z கண்டுபிடிச்சிட்டோமா? So x of z கொண்டு போயிட்டு y of z equationல substitute பண்ணுவோம். So I get
y of z is equal to 0.5 z inverse y of z plus 0.5 plus x of z is z divided by z minus 1 by 3. ஓகே சார். ஸோ என்ன பண்ணலாம், y of termsலாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ y of termsலாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y of z minus 0.5 z inverse y of z equal to 0.5 plus z divided by z minus 1 by 3. ஸோ இதில் y of z காமனாக எடுத்துருவோம். ஸோ y of z காமனாக எடுத்துட்டு I get 1 minus 0.5 z inverse equal to 0.5 plus z divided by z minus 1 by 3. ஸோ இப்போ 1 by இதில் ஒரு z inverse இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா y of z 1 minus 0.5 z inverse 1 by z நம்ம போட்டுக்கலாம். ஸோ 0.5 plus z divided by z minus 1 by 3. ஸோ இங்கே வந்து LCM எடுங்க. ஸோ LCM எடுத்தா y of z LCM எடுத்தோம்னா z minus 0.5 divided by z equal to 0.5 plus z divided by z minus 1 by 3. ஸோ இப்போ y of z மட்டும் LHSல வச்சுப்போம், மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துடலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா y of z is equal to 0.5 into z by z minus 0.5 வந்துடும். இங்கே z by z minus 1 by 3 multiplied by இந்த டேர்ம் இங்கே வந்துச்சா z divided by z minus 0.5. ஓகே சார். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ டேக்கிங் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ டைரெக்டாக இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணலாம், வி அப்ளை பார்ஷியல் ஃப்ராக்ஷன். சரியா? ஸோ 0.5 இசட் பை இசட் மைனஸ் 0.5 ப்ளஸ் இசட் டிவைடட் பை 1 by 3 ஐ புட் 0.33. சிம்பிளாக இருக்கும். அதுக்காக z divided by z minus 0.5. ஓகே சார். ஓகே சார். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு z காமனாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு போட்டுருங்க. இங்கே பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எடுக்கும் போது நியூமரேட்டர் டிகிரி 2 டினாமினேட்டர் டிகிரி 2 அப்படி இருந்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், ஒரு டிகிரியை கம்மி பண்ணுவோம். ஸோ ஒரு z காமனாக எடுத்து இங்கே வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா y of z by z is equal to 0.5 divided by z minus 0.5 plus z divided by z minus 0.33 z minus 0.5. ஸோ இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கன்சிடர் z divided by z minus 0.33 z minus 0.5 equal to a divided by z minus 0.33 plus b divided by z minus 0.5. ஸோ இப்போ a and b நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ a எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ a equal to aக்கு டினாமினேட்டரில் 0.33 multiplied by z divided by z minus 0.33 z minus 0.5 where z equal to 0.33. ஓகே சார். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா z minus 0.33 z minus 0.33 கேன்சல் ஆகிடும். ஸோ ஐ கெட் z divided by z minus 0.5. இதில் z equal to 0.33 substitute பண்ணணும். So I will get a as
0.33 divided by 0.33 minus 0.5. So solve பண்ணா 0.33 divided by we get minus 1.94. Okay, so A கிடைச்சிடுச்சு. இதே மாதிரி B கண்டுபிடிங்க. So B equal to B க்கு denominator என்ன இருக்கு? Z minus 0.5. So Z minus 0.5 multiplied by Z divided by Z minus 0.33 multiplied by Z minus 0.5, where Z is equal to 0.5. So simplify பண்ணோம் அப்படின்னா இங்க Z minus 0.5 Z minus 0.5 will get cancelled. So I get Z divided by Z minus 0.33, where Z is equal to 0.5. So we get B as 0.5 divided by 0.5 minus 0.33. So simplify பண்ணா 0.5 divided by 0.5 minus 0.33. We get 2.94. ஸோ பி கிடச்சிச்சு. ஸோ ஏ கிடச்சிச்சு, பி கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏவையும் பியும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஏ அண்ட் பி இன், let this be equation 1. ஸோ ஏயும் பியும் ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I get equation 1 as y of z by z is equal to 0.5 divided by z minus 0.5 plus in the term. So in the term என்னது a plus b. So I get plus a as minus 1.94. So minus 1.94 divided by z minus 0.33 plus b is 2.94 divided by z minus 0.5. Okay, so இதில் ரெண்டு z minus 0.5 denominator இருக்கு இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2.94 plus 0.5 we get 3.44. So 3.44 divided by z minus 0.5 minus 1.94 divided by z minus 0.33. ஸோ இப்போ z திரும்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ z கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ y of z is equal to 3.44 z divided by z minus 0.5 minus 1.94 into z divided by z minus 0.33. Okay, so take inverse z transform on both sides. Take inverse z transform. We get inverse z transform எடுத்தா என்ன வரும் அப்படின்னா y of z க்கு inverse is y of n equal to 3.44 z by z minus 0.5 is in the model of z by z minus a. So z by z minus a க்கு inverse எடுத்தா I will get a power n u of n. So I get 0.5 whole power n. So minus 1.94 0.33 whole power n. So lastல I add u of n minus
1.94 0.33 whole power n u of n. That's it. So கொடுத்திருக்க difference equationக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா taking z transform on both sides எடுத்திருக்கோம். அடுத்து இன்புட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ இன்புட்டுக்கும் z transform எடுத்திருக்கோம். எடுத்து இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணி we have found y of z எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்துட்டு அதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சு சிம்பிளிஃபை பண்ணி திரும்ப இன்வர்ஸ் z transform எடுத்தோம்னா we will get the desired response. ஓகே சார், இது ஒரு மாடல். இந்த மாதிரியும் கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து இது இன்னொரு டைப், ரைட்டா? ஸோ இதில் பாருங்க, என்னோட இன்புட் வந்து x of n minus 1 by 3 del of n minus 1. So this is the given input. இந்த இன்புட்டுக்கு இந்த சிஸ்டம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்கல, ஓகேங்களா? அதனால we can take 0, assume 0 initial conditions. Okay, y of n is equal to 5 by 6 y of n minus 1. So minus 1 by 6 y of n minus 2 plus x of n. So this is the given difference equation. Okay, so in the difference equation take z transform on both sides. Take z transform on both sides. We get y of z is equal to 5 by 6 y of n minus 1. Initial conditions la illa, so I get z inverse y of z only. So minus 1 by 6 y of n minus 2. Initial conditions illai, so z power minus 2 y of z plus x of n க்கு z transform is x of z. சரியா? ஸோ இப்போ y டேர்ம்ஸ்லாம் ஒன்றாக்கிக்கோங்க. ஸோ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா, ஆப்போசிட் சைடு கொண்டு வந்தோம்னா, ஸோ y of z minus 5 by 6 z inverse y of z plus 1 by 6 z power minus 2 y of z equal to x of z. ஸோ y of z காமனாக எடுத்துருங்க. 1 minus 5 by 6 z inverse plus 1 by 6 z power minus 2 equal to x of z. Okay, y of z. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். z இன்வர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நெகட்டிவ் பவர்ஸ்லாம் பாசிட்டிவ் பவர்ஸாக மாற்றுவோம். ஸோ 1 minus 5 by 6z plus 1 divided by 6z square equal to x of z. So y of z into LCM எடுத்தோம்னா z square, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம், இல்லைன்னா ஸ்டெப்ஸ் நிறைய போகிற மாதிரி இருக்கும். 1 minus 5 by 6. So 5 divided by 6 is 0.833 divided by z plus 1 divided by 6. 0.166 divided by z square equal to x of z. Okay, so இப்போ வந்து we take LCM. So z square. So z square minus 0.833 z plus 0.166 equal to x of z. So y of z மட்டும் இங்க வச்சுக்கலாம்.
we get x of z into z square divided by z square minus 0.833z plus 0.166. ஓகே, இப்போ இன்புட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா டெல். ஸோ இப்போ இன்புட் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ given input is x of n is equal to del of n minus 1 by 3 del of n minus 1. So del of n க்கு z transform, take z transform on both sides. Take z transform on both sides. We get x of n க்கு z transform எடுத்தா x of z, del n க்கு z transform எடுத்தா 1 minus 1 by 3 del n minus 1 க்கு z transform எடுத்தா we get z inverse. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 1 minus 1 by 3z. ஸோ 1 இதை விட இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ we substitute 1 by 3 as 0.33 z inverse. So substitute பண்ணோம்னா 1 minus 0.33 divided by z. So LCM எடுத்துக்கோங்க. So z minus 0.33 divided by z. So we obtained x of z. So இந்த x of z கொண்டு போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So I get y of z is equal to x of z is z minus 0.33 divided by z multiplied by z square divided by z square minus 0.833z plus 0.166. ஓகே சார். ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு இசட், இங்கே டினாமினேட்டரில் ஒரு இசட் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே இருக்க டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட்டில் ஈக்குவேஷன் மட்டும் போயிட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 0.833, சியோட வேல்யூ 0.166. ஸோ ஐ கெட் தி ஆன்சர் as z equal to 0.5, second answer as z equal to 0.33. So I get z minus 0.33 multiplied by z divided by the factorize பண்ணா I get z minus 0.5 z minus 0.33. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா z minus 0.33 z minus 0.33 கேன்சல் ஆகிடும். ஸோ I get y of z is equal to z divided by z minus 0.5. So இப்போ இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துடலாம், ரைட்டா? ஸோ take inverse z transform. Inverse z transform எடுத்தோம்னா y of z க்கு inverse is y of n equal to z by z minus 0.5. It is in the format a power n z by z minus a, அதாவது z by z minus a. இதுக்கு inverse எடுத்தோம்னா a power n u of n. So it is 0.5 whole power n u of n. So this is the desired response.
desired response for the given input. சரிங்களா? So given input is x of n is equal to del of n minus 1 by 3 del of n minus 1. So in the input this is the desired output response by applying the difference equation. Okay sir. So இதான் வந்து user defined response model. So three types of models இருக்கு. Solution for difference equation using Z transform. First வந்து impulse response, second வந்து step response, third வந்து user defined response. So இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் input வந்து create பண்ணி கொடுக்கலாம். For example இப்போ வந்து n u of n எப்படின்னு input கொடுத்தாங்கன்னா இதுக்கு வந்து Z transform is Z by Z minus 1 whole square. So this will be the x of Z. So இது x of n அப்படின்னா so இந்த x of n க்கு if this is x of n so x of Z is Z transform is Z by Z minus 1 whole square. So இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். So Z by Z minus 1 whole square நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா partial fractionல நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா செய்யணும். So these are the different types of problems that can be asked in user defined responses. Okay friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. Thank you friends.